அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனின் இணைவு, விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கிரம். கடக ராசிக்கு தற்சமயம் 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், சரியில்லை. அடுத்து 5ஆம் இடம் செல்கிறார் நவம்பர் 17ஆம் தேதி. 5இல் செவ்வாய் இருக்கிறார். அஸ்தமத்தில் ராகு இருப்பதால் எதிலும் பொறுமையாக செயல்பட வேண்டும். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை தேவை. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரிடம் சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அடிக்கடி தங்களுக்கு பிரயாணம் உண்டாகலாம். ஆகவே தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை உருவாகும். வரவு ஒரு புறம் இருந்தாலும் செலவும் ஆகும். கொடுக்கல் வாங்கல்களில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பிறருக்கு கடன் வாங்கி தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. கடன் கொடுத்தலும் கூடாது, வாங்குதலும் கூடாது. தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டுத்தான் வெற்றி பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருந்தாலும் அதிகாரிகளிடம் பேச்சை குறைப்பது நல்லது. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கடக ராசினருக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் 27ஆம் தேதி பகல் 2:07 முதல் 29ஆம் தேதி இரவு 8:33 வரை. அன்றைய தினம் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக வேலை பளு. மற்றொரு வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அதிக முயற்சியின் பேரில் நன்மைகளை பெறுவீர். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு சென்று வரலாம். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொறுமை தேவை. கட்சியில் தங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர். பொறுமை, சகிப்புத்தன்மை தேவை. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம். விவசாயத்தை பொறுத்தவரை பரவாயில்லை, விளைச்சல் நன்றாக இருக்கும், வருமானம் பெருகும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகும்.